கவியரசு கண்ணதாசனையே மன்னிப்பு கேட்க சொன்ன நடிகை சாவித்திரி என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். நடிகை சாவித்திரிக்கு எம்ஜிஆர் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததால் தனது மொத்த டேட்டையும் எம்ஜிஆர் படத்திற்கு கொடுத்து விட்டார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக பல வெற்றி படங்களை கொடுத்த நடிகை சாவித்திரி கவிஞர் கண்ணதாசன் தயாரித்த ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்காக கமிட் ஆன போது ஒரு சம்பவத்தின் காரணமாக அந்த திரைப்படத்திற்கு கால் ஷீட் கொடுக்காமல் இருந்துள்ளார். அதன் பிறகு கவிஞர் கண்ணதாசன் என்ன செய்தார் என்று பார்ப்போமானால், அதாவது 1962ஆம் ஆண்டு இந்தியா சீனா இடையே போர் நடைபெற்றது. இந்த போரில் இந்தியாவுக்கு சற்று பின்னடைவு ஏற்பட்டதை தொடர்ந்து இந்திய அரசு மீதும் இந்திய இராணுவத்தின் மீதும் மக்களுக்கு கடும் அதிருப்தி இருந்தது. அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டும் வகையில் ஒரு திரைப்படத்தை எடுத்து வெளியிட வேண்டும் என்று விரும்பிய கவிஞர் கண்ணதாசன் ரத்த திலகம் என்ற திரைப்படத்திற்கு கதை திரைக்கதை எழுதியுள்ளார். தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் தயாரித்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், சாவித்திரி இணைந்து நடித்துள்ளனர். இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்தபோது சாவித்திரிக்கு எம்ஜிஆர் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததால் தனது மொத்த டேட்டையும் எம்ஜிஆர் திரைப்படத்திற்கு கொடுத்து விட்டார். அப்போது கவிஞர் கண்ணதாசனின் உதவியாளர் வீரையா ரத்த திலகம் படம் குறித்து சாவித்திரியிடம் போய் பேசியுள்ளார். மொத்த டேட்டையும் எம்ஜிஆர் திரைப்படத்திற்கு கொடுத்து விட்டதால் அந்த படம் முடிந்தால்தான் ரத்த திலகம் படத்திற்கு டேட் கொடுக்க முடியும் என்று கூறியுள்ளார் சாவித்திரி. இதை கவிஞர் கண்ணதாசனிடம் சொல்ல கண்ணதாசன் உடனடியாக சாவித்திரிக்கு போன் செய்யுமாறு கூறியுள்ளார். இதன் பிறகு வீரையா சாவித்திரி வீட்டுக்கு கால் பண்ண போனை எடுத்த சாவித்திரியின் உதவியாளர் அவரை கூட்டிட்டு வருகிறேன் என்று சொல்லி லைனில் இருக்குமாறு கூறியுள்ளார். அதன் பிறகு சாவித்திரி வந்து போனை எடுத்தது தெரியாமல் கவிஞர் கண்ணதாசன் அவரை கண்டபடி திட்டியுள்ளார். அவர் டேட் கொடுக்கலன்னா என்ன செய்கிறேன் பாரு, பிலிம் ரோலையே கொளுத்தி விடுவேன் என்று கண்டபடி திட்டியுள்ளார். இதை கேட்ட சாவித்திரி ஒன்றும் பேசாமல் போனை வைத்துவிட கவிஞர் கண்ணதாசன் வீரையாவிடம் சொல்லி திரும்பவும் போன் செய்ய சொல்லி இருக்கிறார். இந்த முறை வீரையா போன் செய்யும் போது பேசிய சாவித்திரி, கவிஞர் பேசியதை நான் கேட்டேன். அவர் பிலிம் ரோல் கொளுத்த வேண்டும் என்றால் செய்யட்டும். அவர் பேசியது சரியில்லை. அவர் என்னிடம் மன்னிப்பு கேட்டால் தான் அடுத்த டேட் தருவேன் என்று கூறியுள்ளார் சாவித்திரி. இதனால் பிரச்சனை பெரிதானதால் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் கவிஞர் கண்ணதாசன் யோசிக்க இந்த பிரச்சனை சிவாஜியின் தம்பி சண்முகத்திடம் செல்கிறது. நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள், நான் முடித்து தருகிறேன் என்று சண்முகம் கவிஞரிடம் கூறியுள்ளார். அதன் பிறகு சாவித்திரி ஷூட்டிங் செல்லும் போது ஸ்டுடியோக்களுக்கு சென்று அவரை சந்திக்காமல் அவர் கண்ணில் படுவது போன்று அங்கும் இங்குமாக அலைந்துள்ளார் வீரையா. ஒரு வாரம் இதை கவனித்த சாவித்திரி, எதற்காக இப்படி அலையறீங்க, நான் தான் முடியாது என்று சொல்லிவிட்டேனே, இனிமேல் இப்படி பண்ணாதீங்க என்று சொல்லி அனுப்பியுள்ளார். ஆனாலும் வீரையா அடுத்த வாரமும் அதையே செய்துள்ளார். இப்போது மனமிறங்கி வந்த சாவித்திரி, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுள்ளார். இந்த படம் போர் முடிவதற்குள் வெளியாக வேண்டும், அப்போதுதான் சரியாக இருக்கும். மக்களுக்கு நாட்டுப்பற்றை ஊட்டியது போன்று இருக்கும். தாமதமாக வெளியானால் சரியாக இருக்காது. இந்த படத்தை முடிக்காவிட்டாலும் கவிஞர் கண்ணதாசன் கடனாளியாகி விடுவார் என்று எடுத்து சொல்ல சாவித்திரி டேட் கொடுக்க சம்மதித்தார். அப்போது 2 நிபந்தனைகளை கூறியுள்ளார் சாவித்திரி. இந்த படத்திற்கான முழு சம்பளமும் ஒரே பேமெண்டில் வர வேண்டும். அதன் பிறகு படம் தொடர்பாக நீங்கள் மட்டும்தான் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும், மற்ற யாரும் என்னிடம் பேசக்கூடாது என்று சொல்ல சரி என்று சொல்லிவிட்ட வீரையா கவிஞர் கண்ணதாசனிடம் வந்து சொல்கிறார். அதன் பிறகு சாவித்திரியின் சம்பளத்திற்காக அவருக்கு செக் கொடுக்கப்பட்டு படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது. 10 நாட்கள் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் ஒரு நாள் சாவித்திரியின் மேனேஜர் வீரையாவுக்கு போன் செய்து கவிஞர் கொடுத்த செக் பவுன்ஸ் ஆகிவிட்டது என்று கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியான வீரையா, சாவித்திரியிடம் இதை சொல்லிடாதீங்க, 2 நாள்ல நான் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்து விடுகிறேன் என்று கூறியுள்ளார். அதன்படி 2 நாளில் பணத்தை ரெடி செய்த வீரையா சாவித்திரியின் உதவியாளரிடம் கொடுத்து பவுன்ஸ் ஆன செக்கை திரும்பி வாங்கி கொண்டு வந்துள்ளார். பல சிக்கல்களை கடந்து வெளியான ரத்த திலகம் என்ற திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற கிளாசிக் சினிமாவில் முக்கிய இடத்தை பெற்ற திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.